இப்போ கானா வினோத்தும், கமருதீனும் இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு. அப்பப்போ சண்டவும் போட்டுக்கிறாங்க. கானா வினோத்தும் சரி, "இவன் அவ்வளோதான்டா" அப்படின்றது, இவரும் கொஞ்சம் வார்த்தைகள் அது. அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எப்படி இல்ல ப்ரோ. இருக்கு? அது ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோ. ஏன் சொல்றேன்னா, 2 பேரோட ஃபேமிலி கதையும் ஒரே மாரி இருந்தது. ம்ஹ்ம். நீங்க ஒரு நாள் ஃபைனல்ஸ்ல 2 பேர் நிக்கிறான்னு வச்சுங்களேன். வினோத்தும், கமருதீனும் மேபி காட் கிரேஸ் நடந்தா சந்தோஷம் தான். 2 பேருமே நிக்கிறாங்கன்னா, 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப். இதுலயே நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா, என்ன நீயாவும், நீய நானாவும் பார்க்குறாங்க. நீங்க நல்லா பாருங்களேன். கமருதீனுக்கு ஒரு சண்டைனா வினோத் வருவாரு. வினோத் எதாவது பண்ணானா கமருதீன் அப்படியே சைலண்டா வந்து ஃப்ரேம்ல நின்றுவான். இந்த கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பர்சனல் கான்வர்சேஷன் இவங்க 2 பேர்லயும் இருக்கும். ஆனா இவங்க 2 பேருமே சொல்றத கேட்டுப்பாங்க. அதான் ப்ரோ 2 பேர் கதையும் ஒண்ணு ப்ரோ. 2 பேர் வளர்ந்த விதமும் ஒண்ணு. அவங்க 2 பேரும் கனெக்ட் ஆயிடுச்சு. இன்னொன்னு அந்த எதையுமே பார்க்காம, அந்த ஈகோ எதுவுமே இல்லாம, இப்போ ஒண்ணும் இல்ல அவர் ஏரியாலயே பார்த்திருப்பாரு. எகிறிட்டு ஆமா, நெறைய ஆமா, பசங்க கூட ஆமா. வளர்ந்திருப்பார்ல. அவர் ஆமா, அந்த ஆமா, சைடுல ஆமா. இருக்கனால வளர்ந்திருப்பாரு. மேபி அதுல கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு. டேய் என்னடா பண்றீங்க டேய். ஒரே ஈக்குவல் தான். கனெக்ட் ஆகும்ல. மாமா ஆமா. மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆமா. சோ அது வந்து ஈஸியா கனெக்ட் ஆகும். இப்ப ஒரு இடத்துல நம்ம இப்ப க்ளோஸ் ஆகுறோம்னா, நம்ம ஏதோ ஒண்ணு பாதிச்சிருக்கோம்ல. ஏதோ நம்ம கனெக்ட் பண்ணல. அந்த கனெக்ட் வந்து ஸ்டார்ட்டிங்கே அவங்க 2 பேருக்கும் வந்துருச்சு. நீங்க 2வது வாரத்துல இருந்தே வந்துருச்சு அவங்களுது.